வெல்கம் டு ஃபியூச்சர் விஷன் ஸ்டடி சென்டர் சேலம். இந்த வீடியோவில் யூனிட் 5 அட்டாமிக் அண்ட் நியூக்ளியர் ஃபிசிக்ஸ்லேருந்து நியூக்ளியர் ஃபிஷன் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். நியூக்ளியர் ஃபிஷன் அப்படிங்கிறது ஒரு இம்பார்ட்டண்ட்டான டாபிக். ஏன் அப்படின்னா நமக்கு சன்னில் இருந்து எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி வந்து கிடைக்குது, சன்லைட் கிடைக்குது, சன் வந்து எவ்வளோ பிரைட்டாக இருக்குது, இது எல்லாத்துக்கும் காரணம் சன்னோட கோர் பார்ட்டில் இந்த நியூக்ளியர் ஃபிஷன் நடக்கிறதுனால தான். நியூக்ளியர் ஃபியூஷன் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கான்செப்ட். அது என்ன அப்படின்றத இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணலாம். நியூக்ளியர் ஃபியூஷன் அப்படின்னா என்னென்னா, லைட் அட்டாமிக் நியூக்ளியஸ்னால் கம்பைன் ஆகி ஹெவி நியூக்ளியஸை ஃபார்ம் பண்ணும். இந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் நியூக்ளியர் ஃபியூஷன். இதில் எத்தனை அட்டாமிக் நியூக்ளியை இன்வால்வ் ஆகும் அப்படின்னா 2 அட்டாமிக் நியூக்ளியை மட்டும்தான் இன்வால்வ் ஆகும். ஸோ 2 அட்டாமிக் நியூக்ளியை கம்பைன் டு ஃபார்ம் அ சிங்கிள் அண்ட் ஹெவியர் நியூக்ளியஸ். இந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் நியூக்ளியர் ஃபியூஷன். இப்படி 2 அட்டாமிக் நியூக்ளியை சேர்ந்து ஒரு ஹெவி நியூக்ளியஸை வந்து ஃபார்ம் பண்ணும் பொழுது அங்கே மாஸ் டிஃபெக்ட் க்ரியேட் ஆகும். அந்த மாஸ் டிஃபெக்ட் அக்கார்டிங் டு மாஸ் எனர்ஜி ஈக்குவலன்ஸ் எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகும். இதனால தான் நியூக்ளியர் ஃபியூஷன் நடக்கிறப்போ எனார்மஸ் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி வந்து ரிலீஸ் ஆகுது. சன்னோட கோர் பார்ட்டில் அங்கே இருக்கக்கூடிய ஹைட்ரஜன் எல்லாம் ஹீலியமாக கன்வெர்ட் ஆகுது. ஸோ நியூக்ளியர் ஃபியூஷன் நடக்குது. ஸோ இந்த ஃபியூஷன் நடக்கும்போது மாஸ் டிஃபெக்ட்னால எனார்மஸ் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி வந்து ரிலீஸ் ஆகிட்டுருக்கு சன்னில். அண்ட் மோர் ஓவர் இந்த நியூக்ளியர் ஃபியூஷன் நடக்கணும் அப்படின்னா வெரி ஹை டெம்பரேச்சர் அண்ட் வெரி ஹை ப்ரெஷர் இஸ் நீடட். அது ஒரு மேண்டிடேட்ரி கண்டிஷன். ஸோ ஹை டெம்பரேச்சர் இருக்கணும், வெரி ஹை ப்ரெஷர் இருக்கணும். ஸோ இந்த ப்ரெஷரை நம்மளுடைய ஏர்த்தில் வந்து உருவாக்க முடியுமா, இந்த டெம்பரேச்சரை நம்மளுடைய ஏர்த்தில் உருவாக்க முடியுமா அப்படின்னா விச் இஸ் ஹைலி இம்பாசிபிள். அதனால தான் நம்மளுடைய நியூக்ளியர் ஃபியூஷன் வந்து ஏர்த்தில் நடக்கிறது இல்லை. அது எங்கே மட்டும்தான் நடக்கும் அப்படின்னா சன் அண்ட் ஸ்டார்ஸில் மட்டும்தான் நடக்கும், நம்மளுடைய யூனிவர்ஸில் மட்டும்தான் நடக்கும். அண்ட் அங்கே யூனிவர்ஸில் எப்படி இவ்வளோ ஹை டெம்பரேச்சர் அண்ட் ப்ரெஷர் கிடைக்கிது அப்படின்னா அங்கே டியூட்ரியமும் டெரிட்டியமும் ஹீட் ஆகும். எவ்வளோ ஹீட் ஆகும் அப்படின்னா 100 மில்லியன் டிகிரி செல்சியஸ்க்கு மேலே ஹீட் ஆகும். அப்படி ஹீட் ஆகிறப்போ பிளாஸ்மா ஸ்டேட் வந்து ஃபார்ம் ஆகும். அந்த பிளாஸ்மா ஸ்டேட் தான் இந்த நியூக்ளியர் ஃபியூஷன் நடக்கிறதுக்கு தேவையான எனர்ஜியையும் அந்த டெம்பரேச்சரையும் அந்த ப்ரெஷரையும் கொடுக்கும். ஸோ இப்போ பார்த்து இந்த கான்செப்ட் வச்சு ஒரு கொஷின் டிஸ்கஸ் பண்ணலாம். வாட் ஃபியூயல் காம்பினேஷன் இஸ் யூஸ்ட் இன் மோஸ்ட் எஃபிஷியன்ட் நியூக்ளியர் ஃபியூஷன் ரியாக்ஷன்? ஸோ நியூக்ளியர் ஃபியூஷன் ரியாக்ஷனில் மோஸ்ட் எஃபிஷியண்ட்டாக எந்த காம்பினேஷன் ஃபியூயல் வந்து யூஸ் பண்ணுறோன்னு கேட்குறாங்க. இப்போ தான் பார்த்தோம் டியூட்ரியம், டெரிட்டியம். ஸோ இது ரெண்டையும் 100 டிகிரி செல்சியஸ் 100 மில்லியன் டிகிரி செல்சியஸ் மேலே ஹீட் பண்ணும் பொழுது பிளாஸ்மா ஸ்டேட் உருவாகும். அந்த பிளாஸ்மா ஸ்டேட்னால தான் வெரி ஹை டெம்பரேச்சர் அண்ட் வெரி ஹை ப்ரெஷர் வந்து க்ரியேட் ஆகும். ஸோ விச் இஸ் வெரி மச் நீடட் டு ஹேப்பன் நியூக்ளியர் ஃபியூஷன். நெக்ஸ்ட் எந்த கான்செப்ட்லேருந்து உங்களுக்கு வீடியோஸ் வேணும் அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.